நாடகத்தில். ஆனால் தந்தையே மகனே, என்ன தேடி வந்த நோக்கம் தேவாதி தேவர்கள் தான் என்று மமதியோடு என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். தந்தைக்கு அந்த அவமானம் உனக்கும் தானே எனக்கு அந்த அவமானம். அதனால நான் வாங்காத வரத்தை அந்த சிவனிடத்தில் நீ வாங்க வேண்டும். தந்தையினுடைய பாரத்தை சுமக்கிறது யாரு? உள்ள. ஆமா. அதனால உனக்கு அந்த வரம் கூட கிடைக்கல. அதனால நான் சென்று வாங்கி வருகிறேன். என்ன வரம்? எப்படி எப்படி? உன்னுடைய மனைவிக்கு திருமணம் செய்து நீண்ட நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக நான் வேண்டி வரம் கேட்ட சிவனிடத்திலே நீ வேண்டி வரம் இருக்க தவம் இருக்க வேண்டும். தந்தையே, வரம் என்று சொல்கிறாய், அது எப்படியாப்பட்ட வரங்கள் வாங்க வர வேண்டும்? குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வரம். அதனால நீ இருக்கின்ற தவத்தை பார்த்து சிவபெருமான் காட்சி தருவார். வருகிற சிவனிடத்திலே நீ உடனே குழந்தை பாக்கியம் கேட்டு விடாது. என்ன செய்ய வேண்டும்? அதாவது எதை கேட்டாலும் கொடுக்கிறாயா என்று முதலிலே சத்தியத்தை பெற்று விட்டால் அவர்கள் செய்த சத்தியத்தை மீற மாட்டார்கள். அதனால சத்தியத்தை செய்த பிறகு நீ எப்படி கேட்க வேண்டும்? எப்படி? ஐயனே, 2011 நேத்திரம் அளித்த சிவபெருமானே, என் மனைவியுடைய வயிற்றுல குழந்தையை பிறக்கணும். சிவபெருமானே என் தேவி வயிற்றுல பிறக்கணும். ஆமா. ஒவ்வொரு மாதங்களாக கருதரித்து குழந்தை வளர 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 அந்த வரம் கொடுத்த சிவன் உன்னுடைய மகன் என்னுடைய பேரப்பிள்ளை உலகத்துக்கு கடவுளாயிட்டான். இந்த தேவரெல்லாம் நமக்கு அடிமை. மூன்று தேவரையும் நாம அடக்கி ஆளலாம். உலகத்தில் முதற் கடவுள் என்ற பட்டம் நமக்கு கிடைக்கும். நம்மளால முடியலனாலும் என் பேரப்பிள்ளையாவது தந்தை. அதனால நீ சென்று சிவனிடத்தில் வரங்களை பெற்றுவோம். ஆகட்டும் தான். போய் வாருங்கள். என் அப்பனுக்கு அந்த தேவர்களை வரம் கொடுக்கணும். ஆனா என் தந்தையை பிரம்மதேவனை மானப்பங்க செய்து விட்ட அந்த தேவர்களை அவர்களை படிக்கும்படி வாங்கி தீர வேண்டும். ஆரிமுத்துப்பாளையம். அதனால நான் இப்பொழுது நான் கைலகிரி சென்று சிவனை பார்த்து கடுமையாக யாகத்தை செய்து நான் வரங்களை வாங்க வேண்டும். அப்படி நான் வாங்குவதாக இருந்தாலும் இவ்விதமாக வல்லாள பட்டணத்தை ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய வல்லாள கண்டனாகப்பட்டவன் தன் மனைவியாகப்பட்ட நிசோசனை அழைக்க என் தேவி மனைவி இப்பொழுது நிசோசனி வருகிறார். அவரால் மட்டும் அறியலாம். என் தேவி கூப்பிட்டு அவளிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகணும். அதனால இப்பொழுது என் தேவி வருகிறார். அவரால் மட்டும் அறியலாம்.